மாபெரும் போராட்டத்தில் இனி வர இருக்கும் நெருக்கடியை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் படைத்து நிர்வகித்து வருகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, பூமியில் தங்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும் அவற்றுக்கு மத்தியில் தேவன் மேல் அன்புடையவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதை உபத்திரவங்கள் வெளிப்படுத்துகின்றன. எங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளில் நாங்கள் உமக்கு சாட்சிகளாக நிற்பதற்கு எங்கள் மனக்கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்தியாவில் ஒரு கதை சொல்வார்கள். கண் தெரியாத 5 பேர் யானையை தடவி பார்ப்பதற்காக சென்றார்களாம். யானையின் உடலில் ஒவ்வொரு பகுதியை அவர்கள் தடவி பார்த்தார்கள். காதை தடவி பார்த்த ஒருவர் சொன்னாராம், யானை முரம் போன்றது, அதாவது சுலகு போன்றது என்று சொன்னார். காலை தொட்டு பார்த்தவர் யானை தூண் போன்றது என்று சொன்னாராம். துதிக்கையை தொட்டவர் யானை உலக்கை போன்றது என்று சொன்னாராம். வாலை தொட்டவர் யானை கயிறு போன்றது என்றாராம். வயிற்றை தடவி பார்த்தவர் யானை சுவர் போன்றது என்றாராம். ஆளுக்கு ஒரு பகுதியை தடவி பார்த்துவிட்டு யானை இப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டார்கள். அந்த 5 பேரும் யானை எப்படிப்பட்டது என்பதை குறித்து விவாதித்த போது அவர்களுக்குள்ளாக பிரச்சனை வந்தது. மற்றவர்கள் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எங்களுடைய அனுபவம்தான் முக்கியது, நாங்கள் தடவி பார்த்தோம், இப்படித்தான் இருக்கிறது என்று தீர்மானமாக சொன்னார்கள். பல சமயங்களில் தேவனை அறிகிற அறிவிலும் இந்த பிரச்சனை வருகிறது. வேதாகமத்திற்கு விளக்கம் சொல்வதில் கூட இதே போன்ற பிரச்சனை வருகிறது. முழுவதுமாக நாம் பார்க்காமல் ஒரு பகுதியை மாத்திரம் பார்த்துவிட்டு இதுதான் சரி என்று சொல்வது சரியில்லை. வெளிப்படுத்தலில் 666 என்ற எண் வருகிறது. அந்த எண்ணை பற்றி மக்கள் சொல்கிற கருத்துகள் இது போன்றுதான் இருக்கிறது. மைக்ரோசிப் என்று ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது ஒரு அரிசியின் அளவே உள்ளது. அருகிலுக்கு படத்தை பாருங்கள். இதை ஒரு நோயாளியின் உடலுக்குள்ளாக பொருத்தலாம். இந்த நோயாளியின் மருத்துவ வரலாறு அதில் இருக்கும். அந்த சிப் பொருத்தப்பட்டுள்ள பகுதிக்கு மேலாக ஒளிவருடல் செய்தால், அதாவது ஸ்கேன் பண்ணினால், அவருடைய மருத்துவ வரலாறு முழுவதையும் தெரிந்து கொள்ளலாம். இதுபோன்ற ஒரு சிப்பை நம்முடைய உடலில் பொருத்தி மிருகத்தின் முத்திரையை நமக்குள்ளாக பதித்து விடுவார்கள் என்று சிலர் நம்புகிறார்கள். அதில் ஒரு 18 இலக்க எண்ணாக இருக்கும். 6 + 6 + 6 என்பது 18. அப்படிப்பட்ட ஒரு எண் ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்படும். அந்த எண் இந்த மைக்ரோசிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். வேறு விளக்கங்களும் சொல்கிறார்கள். நாம் பொருட்கள் வாங்குகிறோம் அல்லவா, அதில் விலை குறியீடு இருக்கும். அருகிலுள்ள படத்தை பாருங்கள். அதில் இந்த மிருகத்தின் முத்திரை இடம்பெறும் என்று சொல்கிறவர்களும் உண்டு. அதே போல் பணத்தாள்களிலே ஒரு ரகசிய எண் அச்சிட்டிருப்பார்கள். அதை கூட்டினால் 666 வரும் என்றும் சொல்கிறார்கள். இது நிமித்தமாக ஆதார் அட்டை, குடும்ப அட்டை போன்றவற்றை வாங்க மறுக்கிறவர்களும் உண்டு. ஆதார் அட்டை வாங்கினால் அது 666 பெற்றுக்கொள்வதற்கு சமம் என்று போராடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கிடவன், அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666 என்று சொல்லியிருக்கிறது. எனவே மிருகம் என்பது யாரை குறிக்கிறது, மிருகத்தை பற்றிய விவரங்கள் யாவை, கணக்கு பார்க்க கிடவன் என்று ஏன் சொல்லியிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 666 எண் வருகிற அதிகாரத்தின் முழு விளக்கத்தையும் பார்க்காமல் 666 மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஒரு விளக்கம் சொல்வது தவறாகும். அப்படி செய்வது யானையை தடவி பார்த்த கதை போன்றது தான். வெளிப்படுத்தல்
இறுதி காலத்தில் ஒரு நெருக்கடி வரும் என்று முன்னுரைக்கிறது. இறுதி நெருக்கடியில் முக்கிய பிரச்சனை எது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கடைசி கால மக்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி முத்தூது. அந்த முத்தூது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். முதல் தூது, தேவனை தொழுங்கள் என்று சொல்கிறது. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். அவரையே தொழுது கொள்ளுங்கள். யார்? சிருஷ்டிகர். சிருஷ்டிகரை மட்டும் தொழுது கொள்ளுங்கள் என்று முதல் தூது சொல்கிறது. இரண்டாம் தூது என்ன சொல்கிறது தெரியுமா? உங்களையே நீங்கள் தொழுது கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறது. பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்று இரண்டாம் தூது சொல்கிறது. பொதுவாக பாபிலோன் என்பது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இந்த தவற்றை செய்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்று தான். ஆனால் நாம் யோசித்து பார்க்காத ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த பாபிலோன் என்கிற அமைப்பில் இல்லாவிட்டாலும் நாம் பாபிலோனியர்களாக வாழ வாய்ப்பு இருக்கிறது என்பதை பல சமயங்களில் நாம் யோசித்து பார்ப்பது இல்லை. பாபிலோனுடைய தன்மை என்ன? முதலில் பாபேல் கோபுரத்தை கட்டிய போது நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று அவர்கள் செயல்பட்டதாக வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனை மாளிகையில் இருந்தபோது, என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னார். இதெல்லாம் என்ன ஒரு எச்சரிப்பை நமக்கு தருகிறது தெரியுமா? நாம் நம்மையே தொழுது கொள்ளக்கூடாது. சில சமயங்களில் தேவனை புகழ்ந்து பாட்டு பாடுகிறவர்கள், தேவனுக்காக பேசுகிறவர்கள் கூட இந்த பாவத்திற்குள் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புகழ்ச்சி ஒரு போதை. யாராவது நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டால் போதும், அந்த போதை தலைக்கேறி நம்மை தரிகட்டு ஓடச் செய்கிறது. அதன் பிறகு எதற்காக அந்த வேலையை செய்ய வேண்டுமோ அதற்காக செய்யாமல் இந்த புகழ்ச்சியை நாடி நம்முடைய வேலை சென்று விடுகிறது. யோசித்து பாருங்கள். நாம் இந்த பாவத்திற்குள் இருந்தால் இதை விட்டு வெளியே வர வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். இந்த பாவத்திற்குள்ளாக நான் இருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நான் செய்தேன், என்னைப்போல் வேறு யாரும் இதை செய்ய முடியாது என்கிற எண்ணம்தான். மூன்றாம் தூது இன்னொரு விதமான தொழுகையை பற்றி பேசுகிறது. பிறரை தொழக்கூடாது என்று சொல்கிறது. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் வாதிக்கப்படுவான் என்று வெளிப்படுத்தல் 14:9-10 வாசிக்கிறோம். மிருகத்தை தொழக்கூடாது அல்லது வேறு எவரையும் தொழுது கொள்ளக்கூடாது என்று மூன்றாம் தூது நம்மை எச்சரிக்கிறது. எனவே தொழுகை பற்றியது தான் இறுதிக்கால நெருக்கடி என்பதை நாம் உணர வேண்டும். முதல் தூது சிருஷ்டிகரை மட்டும் தொழுது கொள்ள சொல்கிறது. இரண்டாம் தூது நீ உன்னையே தொழுது கொள்ளாதே என்று சொல்கிறது. மூன்றாம் தூது வேறு எவரையும் தொழுது கொள்ளாதே என்று சொல்கிறது. நாம் யாரையாவது தொழுது கொண்டு தான் இருக்கிறோம். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட தங்களை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய கருத்து தான் சரி என்று வாதம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். தேவனை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். மோசமான வாழ்க்கை வாழ்வது குறித்து பேசிய போது பவுல் இந்த ஒரு முக்கியமான கருத்தை ரோமர் 1:25 பதிவு செய்திருக்கிறார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ஆம், எங்களுக்கு சத்தியம் தெரியும், எங்களிடம்தான் சத்தியம் இருக்கிறது என்று சொல்லுகிற நாமும் கூட நம்மை தொழுது கொள்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய சத்தியத்தை நம் பொய்யாக மாற்றுகிறோம். சத்தியம் என்பது தேவனை பற்றிய உண்மை. தேவன் அன்புள்ளவர். அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார்.
நானே சத்தியம் என்று சொன்னார். தேவன் அன்பில்லாதவர் என்று சாத்தான் பொய் சொல்கிறான். அன்புள்ளவர் என்பதை இயேசு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு கூட தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவது தான். தேவன் மிகவும் கண்டிப்புள்ளவர் என்பதை பேசிக்கொண்டே இருந்தால்தான் மக்கள் திருந்துவார்கள் என்று நாம் சில சமயங்களிலே தவறாக நினைத்து விடுகிறோம். தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள்தான் பாவத்தை விட்டு ஒதுக்குவார்கள். பாவம் என்பது அன்பு இல்லாமைதானே. சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதால் அவரே சிருஷ்டிகர் என்பதற்கு அவர் பரிசுத்தப்படுத்தின 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மை சிருஷ்டித்த தேவனே சொல்லுகிறார், ஓய்வு நாள் என்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார். அவர் ஓய்ந்திருந்தது போல நாமும் ஓய்ந்திருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். சிலர் இந்த ஓய்வு நாள் இஸ்ரவேலருக்குத்தான் என்று சொல்கிறார்கள். பவுல் தெளிவாக ரோமருக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார், இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல, விசுவாசிக்கிறவர்கள் தான் இஸ்ரவேலர்கள் என்று குறிப்பிடுகிறார். எனவே விசுவாசிக்கிறவர்களுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. கடந்த 2 நூற்றாண்டுகளாக பரிணாமக் கொள்கை பரவி வருகிறது. எல்லா பாடங்களிலும் பரிணாமக் கொள்கை புகுத்தப்படுகிறது. ஓய்வு நாளை ஒழுங்காக உலகம் ஆசரித்து வந்திருந்தால் உலகம் எப்படி உருவாயிற்று என்பதற்கு இன்னொரு விளக்கத்தை தேடியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் எப்படியாகிலும் இதை தாக்குகிறான். தேவனை நம்புகிறோம் என்று சொன்னவர்கள் 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்துவதற்கு பதிலாக 1வது நாளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கும் நல்ல ஒரு காரணத்தை சொல்லத்தான் செய்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார், எனவே அந்த நாளில் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். தேவன் அப்படி சொல்லியிருக்கிறாரா என்பதுதான் முக்கியமான கேள்வி. நாம ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு தேவனுக்காக இதை செய்கிறேன் என்று சொல்வது எந்த விதத்திலும் சரியானது இல்லை. நாம ஒரு காரணத்தை சொல்லி அதை நாம் செயல்படுத்தினால் நம்மை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோமே தவிர தேவனை தொழுது கொள்கிறவர்களாக நாம் இருக்கவில்லை. ஒரு வகையில் பார்த்தால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் போன்றது தான் இந்த ஓய்வு நாள். தேவன் சொன்னார், அதனால் இதை செய்கிறோம் என்று சொல்வதை தவிர வேறு எந்த ஒழுக்க காரணத்தையும் நாம் அதற்கு சொல்ல முடியாது. இறுதி நெருக்கடி இதன் அடிப்படையில் தான் வரப்போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெருக்கடி எல்லா காலத்திலும் இருந்துதான் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் எல்லா காலங்களிலும் வந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபேல் முதல் சகரியா வரை என்று ஆண்டவர் தாமே சொன்னார். ஆபேல் கொடுத்த பலி காயின் செலுத்திய பலியை விட மேன்மையானதாக இருந்ததினால் தேவன் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார். அதனால் கோபப்பட்ட காயின் ஆபேலை கொலை செய்தான். அன்று முதல் இன்று வரை தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு அனுபவத்தை பாருங்களேன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று இயேசு சொன்னார். முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் ஆலோசனை சொல்கிறார். அதில் பிரச்சனை என்னவென்றால், நம்மை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் என்று நினைப்பார்களாம். உலகத்தில் தேவனை நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மற்றவர்களுக்கு உபத்திரவம் தந்ததுதான் மிக பெரியது, மிகவும் மோசமானது என்பதை நாம் உணர வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பவுல் எழுதினார். இதை பற்றி தீர்க்க தரிசனம் கூட இருக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவான், அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள்.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் எல்லா காலங்களிலும் இருந்து வருகிறது. எதற்காக அப்படி அவர்களை உபத்திரவப்படுத்த வேண்டும்? தன்னுடைய பிள்ளைகள் உபத்திரவப்படுவதை பார்த்து தேவன் ரசிக்கிறாரா? இல்லை. தானியேல் 12:7 நாம் வாசித்து பார்த்தால், இந்த ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் என்பதை பற்றி சொல்லும்போது, இந்த காலத்திலே பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடிக்கப்படும் என்று தேவன் விளக்கம் சொன்னார். நம்முடைய வல்லமையின் மேல், நம்முடைய திறமையின் மேல் நாம் நம்பிக்கை வைத்தோம் என்றால் நாம் ரட்சிப்பை இழந்து விடுவோம். நாம் தேவனை மாத்திரமே நம்புகிறவர்கள் என்பது வெளிப்பட தகுந்த விதத்தில் உபத்திரவங்களை தேவன் அனுமதிக்கிறார். நாம் யார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. இனி வரப்போகிற நெருக்கடியை பற்றி வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் பேசுகிறது. மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக முயற்சி எடுப்பார்கள் என்று பார்க்கிறோம். மிருகத்தின் முத்திரை, அது நாமம் அல்லது நாமத்தின் இலக்கத்தை தரித்து கொண்டால்தான் நாம் வாங்கவும் விற்கவும் முடியும் என்றும் இந்த பகுதி சொல்கிறது. முதலாவது, இந்த உபத்திரவம் பொருளாதார தடைகளில் இருந்து ஆரம்பிக்கும். தேசங்களை கூட பொருளாதார தடையினால தங்கள் எண்ணத்திற்கு சம்மதிக்க வைக்க முடியும். அந்த முத்திரையை பெறாத எவரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அந்த முத்திரையை பெற மறுக்கிறவருக்கு மரண தண்டனை என்று அறிவிப்பார்கள். இதை குறித்து நாம் பயப்பட வேண்டுமா? ஏசாயா 33ஆம் அதிகாரம் 16-17 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஓய்வு நாள் ஆசிரிக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஓய்வு நாளை ஆசிரிக்கிறவர்கள் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார் என்று அங்கே நான் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவனுக்குரிய ஆசீர்வாதம் என்ன? அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். விற்கவும் வாங்கவும் கூடாது என்று தடை போட்டதுனால சாப்பாடு கிடைக்காமல் போய்விடும் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீரை கூட விலை கொடுத்து தான் வாங்கி சாப்பிடுகிறோம். ஆனால் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு உணவும் தண்ணீரும் நிச்சயமாய் கிடைக்கும் என்கிற வாக்குத்தத்தம் வேதாகமத்தில் நமக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு காலத்தை பற்றி அவர் பேசுகிறார்? உன் கண்கள் ராஜாவை மகிமையை பொருந்தினவராக காணும். நம்முடைய ராஜாவாகிய இயேசு மகிமை பொருந்தினவராக வரப்போகிற அந்த காலத்தில் வருகிற உபத்திரவங்களுக்கு மத்தியில் நமக்கு தேவையானவை நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அவரையும் நாம் பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கும்போது நாம் எதற்காக நெருக்கடியை பற்றி கவலைப்பட வேண்டும்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும் அல்லவா? சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. இந்த மிருகம் எதை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 13:1 நாம் வாசிக்கிறோம். 4 பெரிய மிருகங்கள் வந்ததாக நாம் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 4 மிருகங்களும் பூமியில் எழும்புகிற 4 ராஜாக்கள் என்று தானியேல் 7:17 சொல்கிறது. அரமைக் மொழியிலே ராஜாக்கள் என்பதற்கும் ராஜ்யங்கள் என்பதற்கும் ஒரே வார்த்தை தான். பூமியில் எழும்புகிற 4 ராஜ்யங்களை இந்த 4 மிருகங்களும் சுட்டி காட்டின. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் தண்ணீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தண்ணீர் என்பது நாம் எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் இங்கே தண்ணீர்கள் என்று பன்மையில் நாம் வாசிக்கிறோம். தண்ணீர்கள் என்று பன்மையில் சொன்னால் அது கடல்களை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை. இந்த கடல்கள் எதை சுட்டி காட்டுகின்றன? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். இந்த மிருகங்கள் என்பது ஆளுகிறவர்களையும், கடல்கள் என்பது மக்கள் அல்லது தேசங்களையும் சுட்டி காட்டுகின்றன. இந்த அடையாளத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த
சமுத்திரத்திலிருந்து எழும்பிய இந்த மிருகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றி வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறோம். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன என்று நாம் வாசிக்கிறோம். சிங்கம் என்பது பாபிலோன் என்று தானியேல் 7 நாம் பார்க்கிறோம். கரடி என்பது அதற்கு அடுத்ததாக வந்த மேதிய பெர்சியா தேசம். சிறுத்தை அல்லது சிவிங்கி என்பது அதற்கு அடுத்ததாக தோன்றிய கிரேக்க ராஜ்யம். 10 கொம்புள்ள மிருகமானது ரோம சாம்ராஜ்யத்தை சுட்டிக்காட்டுகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சிங்கம், கரடி, சிறுத்தை, 10 கொம்புள்ள மிருகம் என்கிற வரிசையை நாம் பார்க்கலாம். தானியேல் வாழ்ந்த காலம் பாபிலோன், அதற்கு பிறகு மேதியா, அதற்கு பிறகு கிரேக்கம், அதற்கு பிறகு ரோம். அந்த வரிசையில் தானியேல் பார்த்தார். யோவானுக்கு காட்டப்படுகிற வரிசையை பாருங்கள். 10 கொம்புள்ள மிருகம் ரோம். அந்த காலத்தில் தான் யோவான் வாழ்ந்தார். அவர் பின்னோக்கி பார்க்கிறார். ரோமுக்கு முந்தைய காலம் கிரேக்க ராஜ்யத்தின் காலம். அதனால் 10 கொம்பு உள்ள மிருகத்திற்கு அடுத்ததாக சிறுத்தையை குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்து கரடியை குறிப்பிடுகிறார். கரடி என்பது மேதிய பெர்சியா, கிரேக்கத்திற்கு முன்பாக ஆட்சி செய்த ராஜ்யம். அதன் வாய் சிங்கத்தின் வாய் என்று சொல்கிறார். மேதிய பெர்சியாவுக்கு முன்னராக பாபிலோன் ஆட்சி செய்தது. அதை சிங்கம் என்று தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். என்ன ஒரு ஒழுங்கை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த மிருகம் எதன் அடிப்படையில் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த அடையாளங்கள் நமக்கு பயனுடையவையாக இருக்கின்றன. மிருகம் என்றால் ராஜ்யம். இது ஒரு நிறுவனம், இது ஒரு அமைப்பு, மக்களை நிர்வகிக்கிற அமைப்பு. இதற்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்பதையும் நாம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்று வாசிக்கிறோம். வலு சர்ப்பம் என்பது சாத்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின் பின்னணியில் பார்த்தால் சாத்தான் ரோம பேரரசின் மூலமாக செயல்பட்டதை அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு பிறந்தபோது அவரை கொலை செய்வதற்கு ஏரோது பார்த்தான். ஏரோது ரோம பேரரசின் ஒரு சிற்றரசன். இயேசுவானர் சிலுவையில் அறைந்து ரோமர்கள் கொன்றார்கள். எனவே இங்கே வலு சர்ப்பம் என்பது ரோம பேரரசை சுட்டி காட்டுகிறது. கான்ஸ்டன்டைன் என்கிற அரசனுடைய காலத்தில் அவன் தன்னுடைய தலைநகரத்தை கான்ஸ்டாண்டினோபிள் என்கிற இடத்திற்கு மாற்றினான். அதற்கு பிறகு ரோமில் இருந்த பிஷப்புக்கு முக்கியத்துவம் கூட ஆரம்பித்தது. ரோம பிஷப்புக்கு பல வகைகளில் இந்த கிழக்கு ரோம பேரரசர்கள் உதவி செய்யவும் செய்தார்கள். அதைத்தான் இந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. ரோம பேரரசு மாத்திரமல்ல, வலு சர்ப்பம் பிசாசை சுட்டி காட்டுகிற காரணத்தினால சாத்தானும் தன்னுடைய பலத்தையும் அதிகாரத்தையும் இவர்களுக்கு கொடுத்தான். இவருடைய சிங்காசனம் சாத்தானுடைய சிங்காசனமாக செயல்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மிருகம் காயப்பட்டு பிழைத்ததாக நாம் வெளிப்படுத்தல் 13 வாசிக்கிறோம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது என்று 3ஆம் வசனம் சொல்கிறது. கிபி 538ஆம் ஆண்டில் கத்தோலிக்கருக்கு எதிராக இருந்த ஆஸ்ட்ரோகாத்துகள் ரோமை விட்டு துரத்தப்பட்டார்கள். 1798ஆம் ஆண்டில் போப் 6வது பயஸை பிரான்சு தலகர்த்த பெர்தியர் கைது செய்கிறார். இதற்கு இடைப்பட்ட காலம் 1260 வருடங்கள். இந்த 1260 வருடங்களை பற்றி தானியேல் புத்தகமும் வெளிப்படுத்தல் புத்தகமும் பேசுகின்றன. எனவே இந்த மிருகம் காயப்பட்டது. போப் 6வது பயஸ் கைது செய்யப்பட்டது. சாவுக்கு எதுவான காயம் என்றால் அந்த காயம் அப்படியே இருக்கப் போவதில்லை, சுகமாகும் என்று நாம் வாசிக்கிறோம். 1798ஆம் ஆண்டில் வாட்டிக்கன் நகரமானது பிரான்சின் கைக்கு வந்தது. 1870 வாட்டிக்கனை இத்தாலி அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளாக
சபையை வைத்துக் கொள்வதற்கு அரசியல் தலைவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் 1929ஆம் ஆண்டு வாட்டிக்கனுக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள். 1929 ஜூன் 7ஆம் தேதி வாட்டிக்கனுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதற்கு பிறகு அதனுடைய முக்கியத்துவம் கூடிக்கொண்டே வருகிறது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு இந்த மிருகத்தை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்படுவது இன்றைக்கு பொருத்தமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்திலேயே மிகச்சிறிய தேசம் என்று சொன்னால் அது வாட்டிக்கன் நகரம்தான். தங்களுக்கென்று தனி நாணயம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய முக்கியத்துவம் இன்றைக்கு மிகவும் பெரியதாக இருக்கிறது. அந்த மிருகத்தை பின்பற்றினவர்கள் மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்து வலுசற்பத்தை வணங்கினார்கள் என்று நான் வாசிக்கிறோம். எனவே தேவன் சொல்வதை பின்பற்றாமல் இந்த அமைப்பு சொல்வதை பின்பற்றுகிறவர்கள் பிசாசை வணங்குகிறவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக இந்த அமைப்பு ஏற்படுத்திய சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பிசாசையும் இந்த நிறுவனத்தையும் வணங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். எப்போது என்ன நடக்கும் என தெரியாத இந்த உலகத்தில் மக்களை ஒன்றிணைக்க திறமையுள்ள ஒரு ஒழுக்க தலைவராக ரோமா போப்புவை உலகம் ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. இதை பயன்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தான் செயல்பட போகிறான் என்று வேதாகமம் தீர்க்க தரிசனமாக சொல்கிறது. இந்த மிருகத்தை அடையாளம் பார்ப்பதற்கு இன்னொரு முக்கியமான கருத்தும் நமக்கு உதவியாக இருக்கிறது. அது தேவனை தூஷிக்கும் என்று சொல்கிறது. தேவனை தூஷித்தல் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவிடத்திலே ஒரு முறை யூதர்கள் இவ்வாறு சொன்னார்கள், நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி விதமாக தேவதூஷணம் சொல்கிறாய் என்று குற்றம் சாட்டினார்கள். ஒரு மனுஷன் தன்னை தேவன் என்று சொன்னால் அது தேவதூஷணம். ரோமன் திருச்சபையின் தலைவராகிய போப்புவை தேவன் என்று புகழ்ந்தார்கள். அந்த புகழ்ச்சியை தானும் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு தங்களை தேவனாக சொல்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தேவனை வணங்குகிறோம் என்று சொல்கிறவர்கள் கூட தங்களை தேவனாக காட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். தேவன் என்றால் நியாயாதிபதி என்ற அர்த்தம். ஒரு சாதாரண மனிதன் மற்றவர்களை குறை சொல்லி அவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவனாக இருந்தால் அவன் தன்னை நியாயாதிபதி என்று காட்டிக்கொள்கிறான். குறை சொல்லுதல் என்பது எவ்வளவு மோசமான தன்மை என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். குறை சொல்லுதல் உண்மையாக கூட இருக்கலாம். உண்மையிலேயே அந்த மனிதரிடத்தில் அந்த குறை இருக்கலாம். ஆனால் அவன் மன்னிப்பை பெறுவானா இல்லையா என்பது யாருக்கு தெரியும்? அவனை குறை சொல்வதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இன்றைக்கு திருச்சபைகளில் இந்த பாவம் எவ்வளவு அதிகமாக காணப்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். அது இவ்வளவு மோசமான பாவம் என்பதை நாம் ஏன் உணரவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. தேவனை நம்புகிற பிள்ளைகள் அவரே நியாயாதிபதி என்பதினால அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். குற்றவாளியாக தீர்ப்பது மாத்திரமல்ல, அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறோம் என்று சொல்வது கூட தேவதூஷணம்தான் என்பதை லூக்கா 5:21 நாம் பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு எதிராக குற்றப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, தாங்கள் நேசிக்கிறவர்களை நியாயப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய வேலை இல்லை, தேவனுடைய வேலை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மன்னிக்க மறுப்பது தேவதூஷணம். பாவங்களை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்வது தேவதூஷணம். நியாயாதிபதியாக செயல்படுவது தேவதூஷணம்.
இது போன்ற காரியங்களை மிருகம் செய்தது என்று நாம் வாசிக்கிறோம். யாரையெல்லாம் அது தூஷித்தது தெரியுமா? தேவனுடைய நாமத்தை அது தூஷித்ததாம். நாமம் என்பது குணம். தேவனுடைய குணத்தில் குறை சொன்னது. இன்றைக்கு சில சமயங்களில் தேவன் அன்புள்ளவர் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் சிரமப்படுகிறோம். எல்லோரும் அப்படித்தானே சொல்கிறார்கள், நாமும் அதைத்தான் சொல்ல வேண்டும் என்றால் அது சரிதானா? எல்லோரும் இயேசு ரட்சகர் என்று சொல்கிறார் என்பதற்காக இயேசு ரட்சகர் என்று சொல்லாமல் இருந்து விட முடியுமா? தேவன் தண்டிப்பது கூட அன்பின் அடிப்படையில் தான் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆசை தேவன் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தேவன் மற்றவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதாக இருக்கக்கூடாது. தேவனுடைய நாமத்தை நாம் குறை சொல்கிறோம். தேவனுடைய நாமத்தை முழுவதுமாக நாம் அறிந்திருந்தால் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை புரிந்திருப்போம். திருந்த மறுக்கிறவர்களைத்தான் அவர் தண்டிப்பார், அதுவும் அன்பின் அடிப்படையில் அவர் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். தேவனுடைய வாசஸ்தலத்தை குறை சொன்னார்கள். பரிசுத்த ஸ்தல ஆராதனை எதை சுட்டி காட்டுகிறதோ அதை மாற்றி தவறான முறையில் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். திருவிருந்து ஆராதனை என்பது அடையாளமாக செய்யப்பட்ட ஒரு ஆராதனை. ஆனால் அந்த திருவிருந்து ஆராதனையில் பயன்படுத்தப்படுகிற அப்பமானது கிறிஸ்துவின் சரீரமாகவே மாறிவிடுகிறது என்று சொன்னதன் மூலமாக விக்கிரக ஆராதனையை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். பரலோகத்தில் செய்யப்படுகிற அந்த நிஜம் இங்கே பூமியிலே இன்னும் நிழலாக செய்யப்படுகிறது என்று சொல்கிறார்கள். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் அது தூஷித்தது. தேவன் தூதர்கள் தேவனுக்கு சமம் என்று சொன்னார். தூதர்களை விட பெரியவர் எங்களுடைய தலைவர் என்று சொன்னார்கள். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறாக பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு பிடிக்காத காரியங்களை அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருச்சபை தான் இதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சரியான இடத்தில் இருக்கிற நானும் கூட இதுபோன்று பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவனை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லுகிற நான் இவ்வாறு மற்றவர்களையோ என்னையோ தொழுது கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற உண்மையானது நான் எச்சரிப்புடையவனாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பியதாக வெளிப்படுத்தல் 13 சொல்கிறது. கடல் மிருகம் என்பது ரோமன் கத்தோலிக்க நிறுவனம் என்றால் நிலமிருகம் எதுவாக இருக்கும்? வெளிப்படுத்தல் 13:11 இதை வாசிக்கிறோம். வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஆட்டுக்குட்டி கோப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்து வலுசற்பத்தை போல பேசினது. 1798ஆம் ஆண்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு மரண அடி விழுந்தது என்று பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் இன்னொரு தேசம் உருவானது. 1776ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி அந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. அது நிலத்திலிருந்து வந்தது. கடல் என்பது மக்கள் கூட்டம் என்றால் மக்கள் அதிகம் குடியிராத ஒரு பகுதி. அங்கே தோன்றிய தேசம் இது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஆட்டை போல இருந்தது, வலுசற்பத்தை போல பேசினது. தோற்றத்தில் தேவன் தருகிற சுயாதீனத்தை தருவதாக தெரிந்தாலும் சாத்தானை போல மனிதர்களை அது கட்டாயப்படுத்தப் போகிறது. இன் காட் வி ட்ரஸ்ட், தேவனில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றுதான் அந்த தேசம் உருவானது. இன்றைக்கு தங்களுடைய ஆயுத பலத்தை அவர்கள் நம்புகிறார்கள். தங்கள் ஆயுத பலத்தினாலே பண பலத்தினாலே மற்றவர்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த தேசம் என்ன செய்வாம்? அது மிந்துன மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து
சாவுக்கு ஏதுவான காயம் மாற சொஸ்தமடைந்த முன்னெடு மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம்போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இந்த நில மிருகத்தை அல்லது பூமி மிருகத்தை பற்றி பேசும்போது வெளிப்படுத்தலில் மற்ற பகுதியில் கள்ளத்தீர்க்கதரிசி என்கிற வார்த்தை வருகிறது. புராட்டஸ்டன்ட் இயக்கங்கள், சபைகள் இந்த தேசத்தை கட்டுப்படுத்தி ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆதரவாக செயல்பட வைக்கப் போகின்றன. அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதை நாம் அறிய முடிகிறது. இன்னொரு அமைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த அமைப்பு கிறிஸ்தவர்கள் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அமைப்பு கடைசியில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக திரும்பும். அது என்ன செய்யுமாம்? சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெற வேண்டும் என்று சொல்லுமா. வலது கையில் முத்திரை என்பது வேலை செய்தல், இன்றைக்கு வேலை செய்தல், ஓய்வு நாளில் வேலை செய்தல். தேவனுடைய முத்திரை அல்லது தேவனுடைய அடையாளம் என்று 7ஆம் நாள் ஓய்வு நாளை குறித்து வேதாகம் சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 7ஆம் நாளிலிருந்து அதன் பரிசுத்தத்தை முதலாம் நாளுக்கு தாங்கள் மாற்றியுள்ளதாக இங்கே மிருகம் என்று சொல்லப்படுகிற ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சொல்லி வருகிறது. இந்த வலது கையில் முத்திரையை பெறுவது என்பது ஓய்வு நாளில் வேலை செய்வதாகும். நெற்றி என்பது மூளையின் முன்பகுதியை சுட்டி காட்டுகிறது. அங்கேதான் சிந்திக்கிற திறமை இருக்கிறது. சில சமயங்களில் ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஓய்வு நாளில் மனதில் ஓய்வில்லாமல் இருக்கிறார்கள் தெரியுமா? ஓய்வு நாள் இளைப்பாறுதலை தர வேண்டும், ஆனால் ஆலயத்திற்கு வந்தாலும் இளைப்பாறுதல் இல்லை, போராட்டம்தான் என்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு இந்த முத்திரை கிடைக்கும். ஓய்வு நாள் சுட்டி காட்டுகிற மெய்யான இளைப்பாறுதலை நம்முடைய செயலிலும் மனதிலும் நாம் பெறவில்லை என்றால் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. மிருகத்தின் முத்திரை ஓய்வு நாளின் இளைப்பாறுதல் இல்லாத நிலை. அது நாமம் தேவகுமாரனுக்கு பதிலாளி என்கிற நாமம் சுட்டி காட்டப்படுகிறது. ஏனென்றால் அந்த பெயருக்குத்தான் நாம் கணக்கு பார்க்கும்போது 666 என்கிற எண் வருகிறது. தேவகுமாரனுக்கு பதிலாளியாக அவருடைய இடத்தை நான் இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்வேன் என்றால் அது நாமம் எனக்கு தரிக்கப்படுகிறது. நாமத்தின் லக்கம் 666. இங்கே 3 மிருகங்களை பார்க்கிறோம். எனவே 666 என்று 3 எண்கள் வருகின்றன என்ற விளக்கம் சொல்லுகிறவர்கள் உண்டு. 6 என்பது பூரணமாகிய 7க்கு 1 குறைவானது. 7 நாட்களில் ஒரு நாள் தேவனுக்கான நாள். தேவனை தள்ளிவிட்டு, தேவனை ஒதுக்கிவிட்டு தாங்கள் பூரணர்கள் என்பது போல நடக்கிற தன்மை இந்த எண்ணினாலே சுட்டி காட்டப்படுகிறது. வலு சர்ப்பம் சுட்டி காட்டுகிற மெய்தேவனை அறியாத தேசங்களாக இருக்கலாம். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி சிலை வைத்து வணங்குகிற கடல் மிருகமாக இருக்கலாம். அல்லது நாங்கள் சிலையை வணங்குவதில்லை என்று சொன்னாலும் தங்களையே வணங்கிக் கொள்கிற புராட்டஸ்டன்ட் இயக்கங்கள் சுட்டி காட்டுகிற கள்ளத்தீர்க்கதரிசியாக இருக்கலாம். இந்த 3 அமைப்புகளும் பூரணத்திற்கு குறைவான நிலையில்தான் இருக்கின்றன. இந்த மிருகங்களின் தன்மை ஒருவேளை என்னிடம் இருக்கும் என்றால்
நானும் இந்த எண்ணை தரித்தவனாக இருப்பேன். என் கையில் ஒரு மைக்ரோசிப்பை பொருத்தி 666 என்கிற எண்ணை பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. இப்படியெல்லாம் மனதினுடைய ஆர்வத்தை தூண்டுகிற விளக்கங்களை கேட்பது நமக்கு பிரியமாக இருக்கலாம். ஆனால் உண்மை நிலை தேவனோடு நமக்கு உறவு இல்லாத நிலை தான். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த காரணத்திற்காகத்தான் ஞாயிறை ஆசரிக்க வேண்டும் என்று கூட அவர்கள் சொல்லப் போகிறார்கள். 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி போப் 16ஆம் பெனடிக்ட் இவ்வாறு பேசினார். ஞாயிறு கர்த்தருடைய நாளும் மனிதரின் நாளுமாக இருக்கிறது. அந்நாளில் ஒவ்வொருவரும் வேலை செய்யாமல் இருக்க வேண்டும், குடும்பத்திற்காகவும் தேவனுக்காகவும் நேரம் செலவிட வேண்டும். இன்றைக்கு நமக்கு தெரியும், மக்கள் குடும்பத்தோடு நேரம் செலவிட முடியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை அவ்வாறு குடும்பத்திற்காக நாம் நேரம் செலவிட வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள். சனிக்கிழமை தேவனுக்கான நாள், ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்கான நாள் என்று சொல்லுகிறவர்கள் கூட உண்டு. 6 நாட்களும் வேலை செய்து 7வது நாளிலே ஓய்ந்திருக்கிற தன்மையுடையவர்களாக நாம் இருந்தோம் என்றால் தேவன் நமக்காக போட்ட திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். அப்படி இல்லாமல் நம்முடைய வசதியை நாடி நம்முடைய வசதிக்கேற்ப இந்த கற்பனையை மாற்றுகிறவர்களாக நாம் இருந்தால் நான் என்னையே வணங்குகிறவனாக காணப்படுகிறேன். இதிலிருந்து வெற்றி கிடைக்குமா? இதைத் தொடர்ந்து 14ஆம் அதிகாரம் வருகிறது. நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. உலகம் முழுவதும் மிருகத்தை பின்பற்றும் போது இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறார்கள். இந்த விதத்தில் நாம் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றலாம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று 3ஆம் தூதின் முடிவில் சொல்லப்படுகிறது. இவர்கள் தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்களாக இருப்பார்கள். இயேசுவின் விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பார்கள். இந்த நிமித்தமாக பொறுமையுடையவர்களாக இருப்பார்கள். நம்ம அப்படி இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நெருக்கடி வருகிற காலத்தில் தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்கிற எண்ணம் நமக்கு ஒருவேளை வரலாம். இயேசுவின் மேலே பாவம் சுமந்த போது அந்த நிலைக்கு தான் அவர் வந்தார். எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் அல்லவா? தேவனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று அவர் நினைத்தாலும் அவர் தேவனை விட்டு விலகவில்லை. அதைத்தான் இயேசுவான சிலுவையிலிருந்து பேசின வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன. ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட ஆண்டவர் அவரை விட்டு விலகுவதாக இல்லை. என் ஆவியை உமது கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நெருக்கடியின் போது நாம் கைவிடப்பட்டது போன்று ஒருவேளை தோன்றினாலும் அவர் கைவிடவில்லை என்பதை மற்ற ஆதாரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. விசுவாசத்தினாலே அப்படிப்பட்டவர்களாக வாழப்போகிறோம். வேறு எந்த ஆதாரமும் தெரியாவிட்டாலும் தேவன் மேலே உள்ள விசுவாசத்தை நாம் கைவிட்டு விட மாட்டோம். அப்படி இருந்தால் பொறுமையுடையவர்களாக நாம் வாழ முடியும். எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது என்கிற சூழ்நிலை வரும்போது இல்லை நான் தேவனைத்தான் நம்புவேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருப்போமா? சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பெயர் அநேகருக்கு தெரியும். பிரசங்கிமார்களின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர், சிறந்த பிரசங்கியார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய தாத்தாவுடைய பெயர் ஜேம்ஸ் ஸ்பர்ஜன். ஒரு முறை சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் தன்னுடைய தாத்தாவை பற்றி குறிப்பிட்டார். அவரும் ஊழியம் செய்தவர் தான். பெரிய குடும்பம், ஒரு பசு வளர்த்தார்கள். அந்த பசுவின் பால் வீட்டில் இருந்த சிறுவர்களுக்கு மிகவும் அவசியமாக இருந்தது. ஒரு நாள் அந்த பசு இறந்து போனது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜனின் மனைவி அவரிடத்தில் வந்து, பசு இறந்து விட்டதே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கிறார். ஜேம்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னார்,
ஒரு பசு இறந்து போனால் என்ன, பல பசுக்களை ஆண்டவரால் கொடுக்க முடியும். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? தேவனை நம்பு, அவர் பார்த்து கொள்வார் என்று சொன்னாராம். அடுத்த நாள் அவர்களுக்கு 20 பவுண்ட் வந்து சேர்ந்தது. சில நாட்களுக்கு முன்பாக லண்டனில் இருந்த பணக்காரர்கள் சிலர் கொஞ்சம் பணம் சேகரித்து ஊழியக்காரர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த பணத்தை பிரித்து அனுப்பினார்கள். கடைசியில் 5 பவுண்ட் மிச்சமானது. இது யார் கொடுக்கலாம் என்று சொன்னபோது ஒருவர் சொன்னார், ஜேம்ஸ் ஸ்பர்ஜனுக்கு கொடுப்போம். ஜேம்ஸ் ஸ்பர்ஜனுக்கு கொடுப்போம் என்று சொன்ன ஒருவர் சொன்னார், அவருக்கு 5 பவுண்ட் போதாது, நான் ஒரு 5 பவுண்ட் தருகிறேன், அதையும் சேர்த்து கொடுங்கள் என்று சொன்னார். இன்னொருவர், நான் 5 பவுண்ட் தருகிறேன் என்று சொன்னார். மூன்றாவது ஒருவர் 5 பவுண்ட் கொடுத்தார். இப்படி தான் அந்த 20 பவுண்ட் சேர்ந்தது. ஒரு பசு அல்ல, பல பசுக்களை வாங்குவதற்கு தேவையான பணம் அவர்களுக்கு கிடைத்தது. கிடைத்தது என்பது நல்லது தான். கிடைக்காவிட்டாலும் நம்புவேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் வருவோமா? அதைத்தான் இயேசுவின் விசுவாசம் என்று நாம் அழைக்கிறோம். என் தேவன் என்னை பராமரிப்பார், என்னை பார்த்து கொள்வார், நான் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிற நம்பிக்கையுடையவர்களாக இந்த கடைசி காலத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவன் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணருமாக என் நல்ல பிதாவே, நன்மைகள் இடத்தில் ஏராளம் இருக்கின்றன. எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களை கவனித்துக் கொள்ளும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.